Honorable member. Sir, the father of Dravidian movement, Thandai Periyar, once said, ஒவ்வொரு இனத்திற்கும் தங்கள் சொந்த விதியை தாங்களே நிர்ணயிக்கும் உரிமை உள்ளது. காஷ்மீரி மக்களுக்கும் அது பொருந்தும். Means every race has the right to self determination. That appeals to the people of Kashmir as well. பார்லிமெண்ட்ல பேசுற போது நிவாரணம் கேட்டு அல்லது தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கேட்டு அதை பேசுறதை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல போய் இந்த ஆர்டிகல் 370க்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாதுரை அவர்கள் அப்பொழுதே சொல்லிட்டார். ஷேக் அப்துல்லா என்ன புது மாப்பிளையா? எதுக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை காஷ்மீருக்கு ஒதுக்குறீங்க? திமுக எப்பொழுதோ பிரிவினை கோரிக்கை கைவிட்டு விட்டது. அண்ணாதுரை திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விட்டார், பிரிவினை கோரிக்கை கைவிட்டு விட்டார். அவர் இந்திய தேச ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டார். ஈவேரா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததை கருப்பு நாள்னார், அண்ணாதுரை இன்ப நாள்னார். தீகாலிருந்து தீகா கொள்கையோடு முரண்பட்டு தீகா கொள்கைகளுக்கு எதிராகத்தான், ஈவேராவுக்கு எதிராகத்தான் திமுக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் அங்க போய் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பிரிவினை பேச்சு பேசுறாங்க. அந்த பிரிவினை பேச்ச நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசுறாங்க, இங்க தமிழ்நாட்டிலையும் பேசுறாங்க. இந்தியாவை ஒன்றியம்னு அழைப்பது, இந்த இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்தியா ஃபெடரல் சிஸ்டம். இட் இஸ் நாட் ஃபெடரல் சிஸ்டம். இது ஃபெடரல் சிஸ்டம் கிடையாது. இதெல்லாம் பிரிவினைவாதம். இந்த பிரிவினைவாத பேச்சை திமுக நியாயப்படுத்துது. மு.க. ஸ்டாலின் நியாயப்படுத்துறாரு, அண்ணாதுரை நியாயப்படுத்தவில்லை, கருணாநிதி நியாயப்படுத்தவில்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் நியாயப்படுத்துறாரு பிரிவினைவாத பேச்சை. உதயநிதி நியாயப்படுத்துறாரு. கம்யூனிஸ்டுகள் தீகாவுடைய அந்த கொள்கைகளை திமுகவுக்குள்ள ஊடுருவி உதயநிதியையும் இந்த மு.க. ஸ்டாலினையும் பேச வைக்கிறாங்க. இது திமுக அவங்க பிரிவினை பாதையிலிருந்து விலகி ரொம்ப நாளாச்சு. ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போய் பிரிவினை கொள்கை பேசுவது, சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக பேசுவது, பசுமாடுகளுக்கு எதிராக பேசுவது, இந்திய மக்களை இழிவுபடுத்தி பேசுவது. இந்த தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர் என்ன பேசுறாரு? இந்த 4 மாநில தேர்தலில் வெற்றி அதை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கோமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெண்டாவது மன்னிப்பு கேட்கிறார். அது திமுக நாடாளுமன்றத்திலே சிவா பேசினது மிக தவறானது. அது திமுகவுடைய கொள்கை கிடையாது. அதுல ஸ்டாலின் ஜாக்கிரதையே இல்லாம ஸ்டாலினுக்கு தெரியாமலேயே அவங்க இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த அர்பன் நக்சல் குரூப்பும் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளும் திமுகவை கைப்பற்றி கொண்டு தங்களுடைய மறைமுக செயல் திட்டங்களை, தங்களுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு திமுகவுடைய அரசு எந்திரத்தை முழுமையா பயன்படுத்திக்கிறாங்க. இது ரொம்ப இதுல திமுக ஜாக்கிரதையா இருக்கணும். தேவை ஏற்பட்டால் மத்திய அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவை ஏற்பட்டால் திமுக மீது நடவடிக்கை எடுக்கணும். திமுக இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவங்களை தடை பண்ணணும். திமுக ஒரு அரசியல் கட்சியா இல்லாம பிரிவினைவாத அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக இன்றைக்கு அவங்க பிரிவினைவாத அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நாடாளுமன்ற பேச்சு, வெளியே இந்த கூட்டத்தில் பேசுற பேச்சு, அதுவும் குறிப்பா யாரு ஏவாவேலு பேசினார். என்ன பேசுறாரு ஏவாவேலு? இந்தியாங்கிறது எங்கேயோ இருக்குது, திராவிடம் தான் எங்களுக்கு பக்கமா இருக்குது, தமிழ்நாடு தான் எங்களுக்கு இன்னும் பக்கமா இருக்குது, இந்தியாவை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, இப்படி எல்லாம் பேசுறாரு. கேட்டுட்டு என்னங்கிறாரு? நாங்க அந்த அர்த்தத்தில் பேசல, அப்புறம் விளக்கம் கொடுக்கிறது. இந்த ஏவாவேலு பேசிய பேச்சுக்கள் இதெல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக பேசக்கூடிய பேச்சுக்கள். இதையெல்லாம் ஸ்டாலினும் அங்கீகரிச்சுட்டு இருக்கிறாரு, திமுக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. இதன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவை ஏற்பட்டால் திமுகவை தடை செய்யக்கூடிய, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினா திமுகவை தடை பண்ணணும். அந்த முயற்சி மத்திய